பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாக்காய் பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பலாக்காய் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பலாக்காயை எப்படி கட் பண்ணலான்றதை நான் செஞ்சு காட்டுறேன். இந்த பலாக்காயை நல்லா பீல் பண்ணி எடுத்தாச்சு. இது பீல் பண்ணும்போது கொஞ்சமாக கையில் ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நீங்கள் இதை பீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம். இது தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் பால் நிறைய இருக்கும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. பார்த்தீங்களா? இப்போது நம்ம ரெண்டு பீஸாக நம்ம பலாக்காயை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இந்த சென்டர் போர்ஷனை மட்டும் நம்ம இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். சென்டர் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ண அப்புறம் இந்த பேபி ஜாக் ஃப்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கட் பண்ணி நான் ஒரு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை குக் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை நான் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போது 2 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 50% குக் ஆகியிருந்தால் போதும். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. 2 விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட ரா பேபி ஜாக் ஃப்ரூட் 50% குக் ஆயிடுச்சு. ரா பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு என்ன பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுல நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஆனியன் எடுத்திருக்கேன். மின்ட் அண்ட் கொரியண்டர் லீஃபை நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 3 மிளகாய். இந்த பேபி ஜாக் ஃப்ரூட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சமாக இதில் கேர்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கு கேர்டையும் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஏன் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதை மஞ்சள் தூள் வச்சு தான் அவிச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், அது கூட ஃப்ரெஷ்ஷான கேர்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் உப்பு ஆட் பண்ணலை. ஏற்கனவே நம்ம இதை அவிக்கும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால இப்போ இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. அரிசி ஊறுற வரைக்கும் இதையும் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அடிஷ்னலாக இது கூட நான் 1 கரண்டி தேங்காய் எண்ணெயும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் 1 கரண்டி நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நான் இந்த பொருட்களை இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸையும் பண்ணுறேன். இந்த 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்பைசஸோட அரோமா எல்லாமே இந்த கீ கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியனை போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஆனியன் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போது இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது கூட இந்த 3 மிளகாவை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மின்ட் கொரியாண்டர்
பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட இந்த 2 மசாலா ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணும்போதே கொத்தமல்லி தூளை நம்ம அதிலே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இதில் ஆட் பண்ண வேண்டாம். மசாலா பாருங்க, மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பலாக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பலாக்காய் நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலா இது கூட நல்லா பிடிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். மூடி வச்சிருங்க ஒரு 2 நிமிஷம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 1:2 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் 3 கப் ரைஸ் ஆட் பண்ணேன். அதனால நான் இன்னைக்கு 6 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். உப்பு காரம் எதுவும் பார்க்கணுன்னா இப்போவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அரிசி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் டாப்பிங்ஸ் பண்ணி இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது கூட நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். 1 ஸ்பூன் நெய்யை இந்த சைடு ஓரமாக என்ன செய்யுங்கன்னா இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஸ்மெல் வருது பாருங்க. இந்த ரா ஜாக் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாவ், சூப்பரான பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு